ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மகள் சீலிக்கான நெக்ஸ்ட் எபிசோடுங்க போக பார்க்கலாமாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்மணி கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு சாட்சி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புக்கிட்டையும் கால் பண்ணி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கருப்புமே பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே கேட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க. மறுநாள் காத்தாலேயே அவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறதுக்கு போகும்போது அங்கே நைட்டு பார்த்த அந்த ஆட்டோக்காரும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இவங்க எதை கேட்டாங்க, நம்ம போயிட்டு அவங்ககிட்ட சொன்னால் நம்மளுக்கு எதனா ஒரு காசு கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரமே பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பு கூட்டு பேசுகிறாங்க. பேசுகிறதும் எல்லாம் உண்மையாக சொல்லிட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அங்கே நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கால் பண்ணி அங்கே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த பொண்ணுங்களாம் அழுந்துக்கிட்டு போகுதுன்னா உள்ள எதுனா ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிரர் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே கேமரா எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருப்புக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கருப்புமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறதுக்காக அங்கே ரொம்பவே அர்ஜென்ட்டாகவும் போயிட்டுருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சைடுங்க சேதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே எல்லா கல்யாண ஏற்பாடையும் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே தமிழ்ச்செல்வி வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவள் இருக்கட்டும், அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் எப்படியோ ஒரு வழியாக அங்கே நடக்கிறதுக்கு வந்துடுச்சு, எப்படியோ ஒரு வழியாக இப்படியே முடிஞ்சிட்டா நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே தாமரை அங்கே போயிட்டு எதனா கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கால் பண்ணலை. நாம்பலாம் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே தாமரைக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா தாமரையுமே பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸும் சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கால் பண்ணவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் நான் அங்கே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு இங்கே வரையும் சொல்லிட்டேன், நம்ம இப்போ கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீடியோவையும் எடுத்துகிட்டு அங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தாமரைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா அங்கே நீ இந்த விஷயத்த வெளியே சொன்னனா அந்த வீடியோவை நான் வெளியே போட்டுருவேன், ட்விட்டரில் எல்லாமே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரையும் பார்த்தீங்கன்னா மிரட்டிடுறாங்க. எங்கள் தாமரையுமே ஒரு கில்லாடி, அவங்களுக்கே ஒரு டியூஸ் வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு பயந்துக்கிட்டு நான் எந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இங்கே மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இருந்தாலுமே இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தடைக்கிட்டு இருந்தாலுமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. ஒன்றே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிக்கிறாங்க. இங்கே நேற்று தாமரை வந்திருந்தாலே அவள் நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை ரூமுக்கும் போகிறாங்க. தாமரை ரூமுக்கு போனாலுமே அங்கே தாமரை உட்காந்துக்கிட்டு அழுந்துக்கிட்டதை பார்த்துட்டு இங்கே கருப்புக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அங்கே தாமரை கிட்டே போய் கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தாமரை அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு எதுவுமே என்ன அவளை சும்மா தான் அழுந்துக்கிட்டுருதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா கருப்புமே பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் இருந்தாலுமே சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கேட்டுட்ருக்கனால இங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க, என்ன வீடியோ எடுத்து வச்சுட்டு இங்கே நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டுவிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டுறாங்க. இது வெளியில் போகக்கூடாதுன்னா தனியாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கருப்புக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஹோட்டலில் இது மாதிரி தான் இங்கே இது மாதிரி வேலை தான் நடந்துகிட்ருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு குழு கிடைக்கிது. இந்த விஷயத்தை பற்றினா அங்கே நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கிட்ட இங்கே சொன்னாலுமே இங்கே ஒரு சைடு இங்கே தாமரை ஆள்றதை பார்த்துட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அல்லாதம்மா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு அங்கே வெளியே போகிறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேமரா செக் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியுமே அந்த இடத்துக்கு நம்ம போலீஸை கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியும் இங்கே ஒரு சைடு இந்த கருப்புமே எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இங்கே தமிழ்ச்செல்வியுமே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம போலீஸை கூட்டிகிட்டு போகிறது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா போலீஸுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் கூட்டிக்கிட்டு இங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே பார்த்தீங்கன்னா வரோம். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே
மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே இங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையுமே பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்படியாவது இங்கே இருக்கிற விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.